வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். பீகார் தேர்தல் நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பீகார் தேர்தல் முடிவுகள் இந்திய அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா எஸ்ஐஆர் நடந்து முடிந்ததுக்கு பிறகு நடக்கின்ற முதல் தேர்தல் அப்படின்னும்போது, எஸ்ஐஆர் உடைய இம்பாக்ட் என்னவாக இருக்கும்? அதேபோல பாஜக அங்க மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு நிதிஷ்குமார் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டரா தொடர்வாரா? நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டரா தொடரல. பாஜக அதிக இடங்கள் கிடைச்சிருது அப்படின்னும்போது, அது தேசிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா, ஒன்றியத்துல இருக்கக்கூடிய பாஜக ஆட்சிய நிதிஷ்குமார் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும்போது, அது ஏதாச்சும் மாற்றங்களை உருவாக்குமா? அதேபோல அந்த தேர்தல் களத்துல காங்கிரஸ் உடைய வாய்ப்பு எப்படி இருக்கு? ஆர்ஜேடி உடைய வாய்ப்புகள் எப்படி இருக்கு? காங்கிரஸ் உடைய கேம்பெயின் பெரிய அளவுக்கு எடுபட்டுச்சா? அப்படின்ற பல்வேறு கேள்விகள் என்பது இருக்கிறது. முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு 11ஆம் தேதி நடக்கிறது. 14ஆம் தேதி முடிவுகள் என்பது வெளியாகும். இதை பற்றி பேசுவதற்காக டெல்லியிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரே தமிழ் யூடியூப் சேனல் த கேபிட்டல் உடைய நிரஞ்சன் நம்மோடு இணைந்திருக்கிறார். நிரஞ்சன் உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகம் இருக்கும். ஸோ நிரஞ்சன் பல்வேறு தகவல்களை தேசிய அளவில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய சேனலையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல. முழுக்க முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில நிரஞ்சன் வணக்கம். மீண்டும் எங்களோட இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த பீகார் தேர்தல் களம் எப்படி இருக்கிறது? பீகார் தேர்தல் களத்துடைய முடிவுகள் என்ன மாரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஏதாவது பண்ணி வெற்றிய தக்க வச்சுக்கணும். அவங்க 2 பேரும் குடுத்திருக்கிற வாக்குறுதிகள வச்சு பார்த்தாலே தெரியும். அவங்க எந்த அளவுக்கு ஆ அந்த வெற்றிய வந்து அவங்க ஓன் பண்றாங்க. அது வந்து எவ்வளோ தூரம் அவங்க ஈகரா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் பார்லிமென்ட் எலக்ஷன் அப்போ என்டிஏ கூட்டணி குடுத்த அந்த வாக்குறுதிகள் வந்து நெறைய பேர் சொன்னாங்க. என்ன இவ்ளோ முக்கியமான ஒரு தேர்தல்ல ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விஷயங்கள்லாம் இல்ல. 2014ல மோடி அவர்கள் சொன்னது வந்து ₹15,00,000 வங்கி கணக்குல போடுவோம் அப்படின்னு. ஆஃப் கோர்ஸ் அத அவங்களே இப்ப பாஜக தலைவர்களே மறுக்கிறாங்க. குறிப்பா ராஜா இந்த பேட்டிய பார்த்தாருன்னா, உடனே அவரு அ கோவப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பட் ஆனா பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்லியிருந்தது அதுதான் சொல்லியிருந்தாங்க. தொடர்ச்சியா அதுக்கப்புறம் நெறைய கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா 2024ல அத பண்ணல. அதுக்கப்புறமா மகாராஷ்டிரா எலக்ஷன் தொடங்கி, ஹரியானா எலக்ஷன் தொடங்கி, அவங்களுடைய அந்த மீண்டும் அந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் அப்படின்ற பக்கம் திரும்பி இருந்தாங்க. மகாராஷ்டிரால அவங்க ஜெயிச்சதுக்கான மிக முக்கியமான காரணம் அந்த லக்கிடி பென் திட்டம். ம மகளிருக்கு நிதி உதவி குடுக்குறோம், கடன் உதவி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தது. அதுல அவங்க இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நெறைய பிரச்சனை இருக்கு. அது ஒரு பக்கம்லாம் இருந்தாலும் கூட, பீகார் மாநிலத்தில அ கோ 1,00,00,000 பெண்கள நாங்க வந்து லட்சாதிபதி ஆக்கிருவோம். அப்படின்ற மாரியான இது கேட்கிறப்போ ஒரு மாரி கவர்ச்சியா இருக்குல்ல. அந்த மாரியான விஷயம். இன்னொரு பக்கம் ஆர்ஜேடி இல்ல நாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்து நாங்க அரசு வேலை குடுக்குறோம் அப்படின்னு. இது 2மே இம்ப்ளிமெண்ட் பண்றதுல முடியவே முடியாதுன்ற மாரியான விஷயம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி. அதுக்கான ஒரு அது நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம சொல்லிற முடியாதுல்ல. இது எதுக்கு சாத்தியமே இல்லாத வாக்குறுதிகள். ஆமா. என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு பீகார் மாநிலத்தில அரசு ஊழியர்களுக்கு மட்டும் ஊதியமா குடுக்கறது கிட்டத்தட்ட 50,000 கோடி அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. ஆனா, ஜ ஆர்ஜேடி சொல்ற மாதிரி, அ ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு ஊழியர் வேலை அப்படின்னா, பீகார்ல இருக்கக்கூடிய 2,50,000 குடும்பங்களுக்கு நீங்க அரசு 2,50,000 குடும்பங்களுக்கு நீங்க வந்து அரசு வேலை குடுக்கணும். அதாவது 2,50,000 அரசு வேலைய உருவாக்கணும். அப்படின்னா, அதுக்கு அவங்க வருஷம் சேலரி மட்டும் எவ்வளோ குடுக்கணும் தெரியுமா? கிட்டத்தட்ட 6,00,000 கோடி. பீகார் மாநிலத்துடைய மொத்த பட்ஜெட்டே 3,00,000 கோடியிலிருந்து தான் ஆரம்பிக்கவே செய்யும். அதாவது நமக்கு தெரிஞ்சிருச்சு இது மூலியமாவே. சாத்தியப்படாது. ஆனா, அவங்களுக்கு வெற்றி வேணும். இப்ப இன்னொரு பக்கம் பாருங்க, பாஜகவுடைய வாக்குறுதி. 1,00,00,000 பெண்கள லட்சாதிபதி ஆக்குவோம் அப்படின்னு. பீகார் மாநிலத்தில தான் பெண் கல்வி அறிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. 50% அப்படின்றது தான் அந்த மாநிலத்துடைய மொத்த பெண்களுடைய கல்வி அறிவு அப்படின்றது. இன்னொரு கணக்கீடு பத்தி பார்த்தீங்கன்னா, பீகார் மாநிலத்தில இருக்கக்கூடிய மொத்த குடும்பங்கள் நான் சொல்றது பெண்கள் சொல்லல. மொத்த குடும்பங்கள்ல 34% 0.2
அந்த அ. குடும்பங்களுடைய 1 மாச சம்பளமே ரூ. 6,000 தான். அதாவது வருஷத்துக்கே ரூ. 72,000 கூட சம்பாரிக்க முடியாத குடும்பங்கள். நான் சொல்றது குடும்பம். தனிப்பட்ட ஆட்கள் கிடையாது. ஒரு குடும்பத்தோட வருமானமே அவ்வளவுதான் இருக்கும். இது எல்லாமே நீ டேட்டா எங்கருந்து எடுத்தேன்னு உடனே எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. 2023ல பீகார் மாநிலத்தில ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினப்போ அவங்க சில டேட்டாஸ் குடுத்தாங்க. அந்த டேட்டாஸ்ல இது அத்தனையுமே இருக்கு. ஸோ அப்போ காஸ்ட் காஸ்ட் சர்வே. காஸ்ட் சென்சஸ் அப்போ பண்ணியிருந்தது. அப்போ நீங்க வந்து ஒ ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கே ரூ. 1,00,000 மேல சம்பாதிக்கக்கூடிய வழி இல்லாம இருக்கக்கூடியப்போ, 1,00,00,000 பெண்களுக்கு நீங்க எப்படி லட்சாதிபதி ஆக்குவாங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு நான் இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த 2 வாக்குறுதி மட்டுமே நான் சொல்றேன். இது எதுக்கு சொல்றேன்னா, சாத்தியப்படாதது. ஆனா வாக்குறுதியா குடுத்திருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு கவர்ச்சி வேணும். அதன் மூலியமா வெற்றி வேணும். ஸோ 2 பேருமே இதுல ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கிறாங்க. எங்களுக்கு எப்படியாவது பண்ணி ஜெயிச்சிரணும் அப்படின்னு. ஸோ அதனால இந்த வாக்குறுதிகள முன் வச்சு அத வந்து யாரோடது போய் கேம்பெயின் போய் ரொம்ப மக்கள போய் அட்ராக்ட் பண்ணுது அப்படின்றது தான். வருமா வராதான்றதெல்லாம் அடுத்தது பார்த்துக்கலாம். அத நம்பணும்ல, மக்கள் நம்பணும்ல. இப்ப இந்த மாரியான புள்ளி விவரங்கள்லாம் நீங்க பீகார்ல போய் சொல்றீங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு எடுபடும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய அந்த கணக்கீடே வேற. ஒருவேள தேஜஸ்வி யாதவ் கிட்ட உண்மையுமே இதுக்கான திட்டங்கள் இருக்கலாம். அவர் கொண்டு வந்து பண்ணலாம். நமக்கு அதுக்கான இப்ப நம்ம யோசிக்க முடியாம இருக்கலாம். ஆனா, இந்த மாதிரி மக்களை எப்படியாவது அதிரடி ஒரு ஒரு தீபாவளி அன்னைக்கு ஓப்பனிங் ரிலீஸ் சீன்ல அப்போ எப்படி ஒரு ஹீரோ அடிச்சு பொடச்சு வருவாரோ, அந்த மாரியான ஒரு அதிரடியான கேம்பெயின் ஸ்டைல் அப்படின்றது தான் பீகார் மாநிலத்தில இப்ப போயிட்டு இருக்கு. அதான் எல்லாரும் அள்ளி வாக்குறுதிகளை வீசுகிறார்கள் அப்படின்றது பேசுவோம் தான் நம்ம அந்த. யார் இப்ப கேட்க போறாங்க? ரூ. 15,00,000 வந்துருச்சுன்னு நம்ம என்ன கேட்க போறோமா? இல்ல சரி விடுங்க. அது வேற டாபிக்கா மாறிரும். ஸோ இப்போ அங்க வந்து இந்த காங்கிரஸ் கட்சியுடைய அப்ரோச் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு தேர்தல்லயும். நாம அத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு தேர்தல்ல பாஜக வேகமா ஓடுது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி பல தேர்தல்கள்ல பின்னடைவை சந்தித்து கூட, அவங்க ஒரு பாடம் கற்றுக்கொள்ளவில்லையா இந்த தேர்தல்ல? நெறைய இடங்கள்ல அவங்க ஒரு சுணக்கமா இருந்தது நமக்கு தெரியுதே. இல்ல அது எங்கேயுமே அவங்க ஒ அது அது அவங்களுடைய டிஃபால்ட்டா இருக்குன்னுவாங்கல்ல. ஒரு சில விஷயங்கள் மாறவே மாறாதுன்னுவாங்கல்ல. ஹரியானா மாநிலத்தில வெற்றி தட்டி பறிச்சுட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சி அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தியோட பிரஸ் மீட்ல கூட வாக்கு திருட்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். பட் அது மட்டுமே வந்து காரணமா போகுமா அப்படின்னா, ஏன்னா நான் ஹரியானா மாநிலத்துக்கு நேர்ல போய் எலக்ஷன் கேம்பெயினுக்கு எல்லாமே போயிருந்தேன். டேட்டே அனவுன்ஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி பெரிய சண்டை நடந்துச்சு. யாருக்கு யாருக்கும்? பெரிய ஹூடாவுக்கும், ம். குமாரி செல்ஜாவுக்கும் இடையில அவ்ளோ பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? நான் வந்து ஆட்சிய கொண்டு வருவேனா, நீ ஆட்சி அதெல்லாம் கிடையாது. யாரு ஜெயிச்சா யாரு சிஎம்? எலக்ஷன் அனவுன்ஸ்மென்ட் வர்றதுக்கு முன்னாடியே யாரு சிஎம்ன்றதுக்காக அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அது நடந்துச்சு. நீங்க மத்திய பிரதேஷ்ல எடுத்துக்கோங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப ராஜஸ்தான்ல வசுந்தரா ராஜே அவங்க தான். அவங்க வந்து ஒரு குயின்னா குயின் தான். அந்த மாநிலத்தில அவங்க சொன்னது தான் எல்லாமே. ஆனா, முதல் தடவை எம்.எல்.ஏவான பஜன்லால கொண்டு வந்து சிஎம்மா உட்கார வைக்கிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்குதா? ஆனா, அதுக்கு முன்னாடி அதே ராஜஸ்தான் மாநிலத்தில சச்சின் பைலட்டுக்கும், அசோக் கெலாட்டுக்கும் எவ்வளவு பிரச்சனைங்க இருந்தது நமக்கு தெரியும். அது எல்லாருக்குமே தெரியும். மத்திய பிரதேஷ்ல எடுத்துக்கோங்க. சிவராஜ் சிங் சௌகான் கிட்டத்தட்ட மோடியை விடவும் ஒரு அதிகாரம் படைத்த நபரா வந்து ஒரு காலத்தில இருந்த நபர். இன்னைக்கு அவரு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர். அங்க வேற ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க. எதுவுமே பேசலையே அவரு. அமைதியா அவங்களுக்கு தேவை வெற்றி வரணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயங்களையும் உடனே இத டெமோக்ராட்டிக் அப்படின்னுவாங்க. இல்ல, இல்ல காங்கிரஸ்ல வந்து எதிர்த்து கேள்வி கேட்கிறேன். எனக்கு புரியல அந்த டெமோக்ராட்டிக் நீங்க ஜெயிக்கவே இல்ல. எதுவுமே பண்ணவே இல்ல. உங்க கட்சி இப்படி போயிட்டு இருக்கு. இதுல என்ன டெமோக்ராட்டிக் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒண்ணும் இல்ல. இப்ப கூட இப்ப கூட கர்நாடகாவுல இந்த பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு. வாரம் வாரம் டெல்லிக்கு போயிட்டு வராங்க. வராங்க. கர்நாடகால என்ன நடக்கும்னு தெரியல. ம். அப்ப இதே பிரச்சனை தான் பீகார்லயும் நடந்துகிட்டு இருக்கு. பீகார் மாநிலத்தில அந்த மாநிலத்துடைய தேர்தல் பொறுப்பாளரா வேற ஒருத்தர் இருந்தாரு. தென்னிந்தியாவ சேர்ந்தவரு. அவரு மேல அவ்வளவு கம்ப்ளைண்ட். டெல்லிக்கு வந்து நம்ம எல்லாருமே திருப்பி திருப்பி வந்து ராகுல் காந்தி வந்து என்ன இவரு திடீர்னு வராரு, போறாரு, வராரு, போறாரு. மல்லிகார்ஜுன கார்கே சீனுக்கு வரமாட்டேன்றாங்க. பிரியங்கா காந்தி கடைசி நேரத்துல ஏன்னா இவங்களுடைய தொல்ல தாங்கவே முடியாது. நாங்க கண்கூட இங்க ராகுல் காந்தி வீட்லயும், இவங்க வீட் அ காங்கிரஸ் ஆபீஸ் வாசல்லயும் பார்ப்போம். டெய்லி நிப்பாங்க. எதுக்கு நிப்பாங்க? ஐயோ! நான் ஒரு ஐடியா எடுத்துட்டு வந்திருக்கிறேன். கட்சிய அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். போய் நிர்வாகிகளோட கதவு ஓப்பனா இருந்துச்சுன்னா, யாராவது போய் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. மூத்த நிர்வாகிகள் நெறைய பேர், "என்ன சார் நீங்க ஆஃபீஸ்க்கே வரமாட்டேன்றீங்க?" அப்டின்னா,
வீடுனா கூட எங்களுக்கு செக்யூரிட்டி இருப்பாங்க. நாங்க ஏதாவது பண்ணிக்குவோம். காங்கிரஸ் ஆஃபீஸ்க்குள்ள வந்து உட்கார்ந்தா இவங்க வந்துருவாங்க அப்படின்னு. அப்போ ராகுல் காந்தி மாதிரியான ஒரு அந்த லீடருங்க கிட்ட இப்படியான விஷயங்கள் போய்க்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டுல மகளிர் அணி சம்பந்தமான பிரச்சனை வருதா, ராகுல் காந்திட்ட போய் பார்க்கணும்னு நிப்பாங்க. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். தமிழ்நாட்டுலருந்து ஒரு குழு ஒரு 16 பேர் கொண்ட குழு தமிழ்நாட்டுக்கு வந்து எதுக்கு வந்திருந்தாங்க? பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. வந்து புரொட்டஸ்ட் பண்ண வாங்க. வாங்க ஒரு 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 கூட்டம் நாங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பொதுக்குழு கூட்டம். வந்து பேச வாங்கன்னு கூப்பிடறக்கா வந்தாங்க. செல்வ பெருந்தகை மேல புகார் அளிக்கிறதுக்கு வராங்க. அவரு மேல புகார் அளிக்கிறதுக்கு வராங்க. இதுதான் நடக்குதே தவிர, அப்ப அவங்க எப்படி வருவாங்க? நீங்க அரேஞ்ச்மென்ட்ஸே பண்ணாம ராகுல் காந்தி எப்படி வருவாரு? மல்லிகார்ஜுன கார்கே எப்படி வருவாங்க? அதுதான் பீகார்லயும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல ஆர்ஜேடி உடைய ரோல் எப்படி இருக்கு? நீங்க ஆர்ஜேடி கடந்த முறை ரொம்ப ஒரு அக்ரெசிவ் கேம்பெய்ன பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட அதே பாணியில ஒரு கேம்பெய்ன வந்து தேஜஸ்வி யாதவ் பண்றாரு. எந்த அளவுக்கு அவருக்கான அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது மக்கள் மத்தியில உருவாக்கி இருக்காரு? எந்த அளவுக்கு அவருக்கு வந்து அ மக்கள் வாய்ப்பு குடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க? அ ப தேஜஸ்வி யாதவ பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் எலக்ஷன் அப்பவும் சரி, ஏன்னா அவங்க தான் தனிப்பெரும் கட்சி. அவ்வளவு சின்ன வயசுல தேஜஸ்வி யாதவுடைய பொலிட்டிக்கல் கெரியர் பார்த்தீங்கன்னா, அவரு ஸ்கூல் படிப்பே முடிக்காதவரு. ஏன்னா, அவருக்கு கிரிக்கெட்ல ஆர்வம். விராட் கோலி கூட டீம்ல அண்டர் 13 விளையாண்ட ஒரு ஆளு. ஸ்போர்ட்ஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்த ஆளு. லாலு பிரசாத் யாதவ் கொஞ்சம் இந்த சிறை விஷயம், வழக்குகள் அதெல்லாம் சந்திக்கிறப்போ, கட்சிய வழிநடத்தணும், நீ வாப்பா அப்படின்றப்போ 20 19 வயசுலயே வந்துடுறாரு. அவருடைய கிரிக்கெட் கெரியர விட்டுட்டு. இத்தனைக்கும் முதல் நிலை கிரிக்கெட் எல்லாத்துலயுமே முஸ்தாக் அலி ஆகட்டும், மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்தவர். பட் அப்பா கூப்பிடுறாரேன்றக்காக பாலிடிக்ஸ்க்கு அப்படி வந்த ஒரு ஒரு நபர் தான். அதுக்கப்புறம் அவருடைய கிரேட் பார்த்தீங்கன்னா, ஏறிக்கிட்டே தான் போகுது. இந்தியாவுடைய யங்கஸ்ட் டெப்யூட்டி சிஎம் அஃப்கோர்ஸ் தேஜஸ்வி யாதவ் தான் இருந்திருக்கிறாரு. 25, 26 வயசுல அவரு டெப்யூட்டி சிஎம். 2015ல நான் சொல்றது. இப்ப ஆமாமா. 10 வருஷம் ம். ஆயிருச்சு. ஸோ, இ தேஜஸ்வி யாதவுடைய பொலிட்டிக்கல் பலத்துக்கு லாலு பிரசாத் யாதவ் ஒரு காரணம்னா, அதுக்கு ஈக்குவலான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் நிதிஷ்குமார்ன்னு சொல்லுவேன். ஏன்னா, அந்த இந்தியா கூட்டணி பாஜகவுடனான கூட்டணிய முறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், லாலு பிரசாத் யாதவுக்கு உடம்பு முடியாம போயிருச்சு. அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அது இதெல்லாம் ஆகி அவரால வெளியவே வர முடியாம இருந்துச்சு. தேஜஸ்வி யாதவுக்கு பக்கத்துல இருந்து அரசியலை சொல்லிக் குடுத்தது நிதிஷ்குமார் தான். இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும், அவரு பையன கூட்டிட்டு போற மாரி கூட்டிட்டு போனாரு. தமிழ்நாட்டுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை வந்து பார்க்க வந்தப்போ, தேஜஸ்வி யாதவ் கூட வந்திருப்பாரு. ஜார்க்கண்ட் போணுமா? போவாரு. போய் அ ஷ் அ ஒமர் அப்துல்லாவ பார்க்கணுமா ஜம்மு காஷ்மீர்ல? அங்க கூட்டு போவாரு. இந்தியா முழுக்க இப்படி கூட்டிட்டு போயி ஒரு ஒரு அந்த அரசியலுக்கான ஒண்ணுமே இல்ல. தேஜஸ்வி யாதவுடைய உடன் பிறந்த சகோதரன் அ தேஜ் பிரதாப் யாதவ் அப்படி ஒரு சண்ட போட்டு முன்னாடி நிக்கிறாரு. அ எதிரா நிக்கிறாரு. போய் எதுக்கு நிக்கிறேன்னே தெரியாம நிக்கிறாரு அவரு நிக்கிறாரு. பிரச்சாரத்துலலாம். இவனுக்கு வந்து அ அரசியல்ல எதுவுமே தெரியாது அப்படின்ற ஒரு ஒரு வசனத்த சொல்லி நிக்கிறாரு. ஆனா இது எல்லாத்தையும் தாங்கி லாலு பிரசாத் யாதவால அக்ரெசிவா பண்ண முடியல. காங்கிரஸ் கட்சியுடைய ஒத்துழைப்பு சரியா இல்ல. கூட்டணியில இருக்கக்கூடியவங்க அகிலேஷ் யாதவ் மட்டும் தான் பெரிய அளவுல கேம்பெயின் பண்றாரு. நெனச்சிருந்தா மம்தா பானர்ஜி பண்ணியிருக்கலாம். பீகாருக்கு போயி ஆஃப் கோர்ஸ் கேம்பெயின் பண்ணியிருக்கலாம். நீங்க அதெல்லாம் ஒரு சீன் கூட நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஆ மற்ற தமிழ்நாட்டிலருந்து சிஎம் போயிருந்தாரு. தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் ஸ்டாலின் போயிருந்தாரு. மத்தபடி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஸ்டேட். நான் எதுக்குன்னா, இவங்கல்லாம் பேசுறாங்கன்றப்போ, அதோடைய குரல் வந்து வலுவா இருக்கு. ஏன்னா, எல்லாருக்குமே ஒரே மாரியான கிட்டத்தட்ட பொலிட்டிக்கல் சினாரியோ ஒரே மாரி இருக்கக்கூடிய இடம். ஜார்க்கண்ட் ஆகட்டும், வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், பீகார் ஆகட்டும், உத்தரப்பிரதேஷ் பக்கத்துல பக்கத்துல இருக்கன்றதுனால, அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பட் யாருமே வந்து தேஜஸ்வி யாதவுக்கு அப்படி கூட கை குடுக்க வரல. கரெக்ட் ஒரு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம தான் இவரு இந்த எலக்ஷன ஃபைட் தனியா பண்றாருன்னு தான் நெனைக்கிறேன். ராகுல் காந்தி கரெக்ட்டா பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 16 நாள் யாத்திரை போனாரு. நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ்காரங்களே தான் ஆரம்பிச்சாங்க. என்னன்ட்டு, எலக்ஷன் முடியட்டும். முதல்வர் வேட்பாளர் யாருன்றது அப்ப ராகுல் காந்தி சொல்ட்டாரு ஸ்டேஜ்லயே. ராகுல் காந்தி ஸ்டேஜ்லயே சொல்ட்டாரு. இப்போ ஒண்ணும் இல்ல. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு? எங்க எங்களோட தலைவரான அமித்ஷா வந்து சொல்ட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் கேண்டிடேட். இல்ல அவர தான் நாங்க அந்த கூட்டணி ஏத்துக்கிறோன்ட்டு. அதுக்காக நான் அமைதியா இருக்கிறேன்னு அண்ணாமலை அவர்கள் சொல்ட்டாரு. அதுக்கப்புறம் எதுவும் விமர்சிக்கல. கரெக்ட்டா? இல்ல ஆனா உண்மையிலேயே அமைதியா இருக்காரா? அப்படின்றது ஒரு கேள்வி. அது ஒரு கேள்வி. அட்லீஸ்ட் வெளிப்படையா பேசுறது, மறைமுகமா சொல்றாரு. வேணா ஏதாவது பண்ணலாம். ஆனா பீகார் மாநிலத்தில வெளிப்படையாவே சொல்றாங்க. ராகுல் காந்தி 2, 3 முறை கூட சொல்ட்டதுக்கு அப்போ என்ன ஆகும்? முன்னாடி நின்னு பண்ணக்கூடியது அத்தனையும் இவங்க. லாஸ்ட் எலக்ஷன்லயே தேஜஸ்வி யாதவ் அ சீஃப் மினிஸ்டரா வர வேண்டியது.
காங்கிரஸ் கட்சி இன்னும் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டுருக்கணும். இன்னும் ஒரு 20 இடங்கள், இல்ல ஒரு 10, 15 இடங்கள் அதிகமா வந்திருந்தாங்கன்னா, காட்சியே மாறி இருக்கும். நீங்க ஒவ்வொரு முறையும் இவங்க பண்ணக்கூடிய தப்புகளுக்கு, நீங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்க. காங்கிரஸ யாரு தூக்கி சுமைக்கிறதுக்கான யாரு இது இருக்கிறாங்க? ஆஃப் கோர்ஸ் இத காங்கிரஸ்காரங்க பார்த்தாங்கன்னா, உடனே உங்களுக்கு கோவம் வரலாம். ஆனா இருக்கக்கூடியது நீங்க டைரக்ட்டா சண்ட. பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ். எந்த இடத்துல ஜெயிக்கிறீங்க? பாண்டிச்சேரில உங்களுக்கு அவ்வளோ பெரிய கைகள் ஓங்கி இருந்த இடம். என்னாச்சு? பாண்டிச்சேரின்ற ஒரு சின்ன ஊர சொல்றேன் நானு. ஹிமாச்சல் பிரதேசத்துல ரொம்ப மார்ஜின்ல தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ எந்த நம்பிக்கை வரும்? மற்ற கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு. அதுதான் ஆர்ஜேடிக்கும் வந்துச்சு. ஆனா அத சொல்லும் பொழுது அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ரியாலிட்டி ஏத்துக்க மாட்டேன்றாங்கன்றதுனால தான், அந்த கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனையாயி, கடைசியில ராகுல் காந்தியும், தேஜஸ்வி யாதவுமே பெரிய அளவுல வராம இருந்து, இப்போ கடைசி நேரத்துல அவங்க ஒண்ணா கேம்பெயின் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இருக்கு இல்லையா? அதாவது நிதிஷ்குமாரை முன்னிலைப்படுத்தி அவங்க வந்து இந்த தேர்தல் களத்த சந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட மகாராஷ்டிரால என்ன பண்ணாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஏக்நாத் ஷிண்டேவ முன்னிலைப்படுத்துறாங்க. ஆ ஒரு 101 சீட்ல அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்ப பாஜக அதிக சீட்ஸ்ல ஜெயிச்சுட்டாங்க அப்டின்னா, முதலமைச்சரா நிதிஷ்குமார் வருவதற்கு அலோவ் பண்ணுவாங்களா? அப்டின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அமித்ஷா அவர்களே சொல்றாரு, நாங்க கிட்டத்தட்ட 160லேருந்து 180 வரைக்கும் வருவோம் அப்டின்னு. இப்ப பாஜக கை ஓங்கிருச்சு அப்டின்னா, பீகார்ல யார் முதலமைச்சராக இருக்க போகிறார்கள் அப்டின்றத பார்க்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நீங்க பாஜகவை பொறுத்தவரைக்கும், அ ஜேடியு கூட என்னமோ புதுசா வந்து அவங்க இன்னைக்கு சண்டை போட்டுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க, திருப்பி நாளான்னைக்கு சண்டை போடுவாங்க, திருப்பி சேர்ந்துக்குவாங்க. இந்த 3 வருஷத்திலேயே ஜேடியுடைய தலைவரா இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் வந்து, கிட்டத்தட்ட 3 முறைக்கு மேல, 4 முறைக்கு மேல கூட்டணி மாறி, உடனே சீஃப் மினிஸ்டர் ஆயிருவாரு. ஒரே ஒரு டயலாக் மட்டும் பிரசாந்த் கிஷோர் சொன்ன டயலாக் என்ன சொன்னாரு? "பீகார்ல பிஜேபி ஜெயிக்கட்டும், ஆர்ஜேடி ஜெயிக்கட்டும், ஜன்ஸ்வராஜ் ஜெயிக்கட்டும், யார் வேணாலும் ஜெயிக்கட்டும். ஆனா இங்க சீஃப் மினிஸ்டர்னா அது நிதிஷ்குமார் மட்டும் தான். நிதிஷ் மட்டும் நிதிஷ் தான். நிதிஷ் மட்டும் தான்" அப்டின்ட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்போ அது ம வ அது அப்ளிகபிள் ஆகுமா அப்டின்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகம். ஏன்னா, டெலிபரேட்டா பிஜேபி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியே பண்ணியிருந்தாங்க பீகார்ல. நான் சொல்றது ஆர்ஜேடிய சொல்லல. காங்கிரஸ சொல்லல. பிஜேபி. நிதிஷ்குமாருக்கு உடல்நிலை சரியில்ல. அவர் வந்து அ அவரால தொடர்ந்து ஆட்சி கன்டின்யூ பண்ண முடியாது. பாஜகவுடைய பலமட்ட நிர்வாகிகள் நிதிஷ்குமாருக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அவர் ஓய்வு எடுக்கணும். அப்டின்ற மாரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியா சொல்லிட்டே நலிவடைந்து போயிருக்காரு அப்டின்ற ஒரு பிரச்சாரம், ஒரு சைலன்ட் கேம்பெயின பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருந்தாங்க. அவருடைய பையன எப்படியாவது கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. ஆஃப் கோர்ஸ் அது அவங்களுக்கு நிதிஷ்குமாருக்குமே எடுபடல. கூட இருந்த தளபதிகள் எல்லாருமே பாஜக கூட போயி, அப்புறம் தனி கட்சி ஆரம்பிச்சு, இப்ப பாஜகவுடைய கூட்டணியில இருக்கிறாங்க. இப்போ நிதிஷ்குமாருக்கும் ஒரு பெரிய கைகள் கட்டப்பட்ட இடத்துல தான் இருக்கு. இன்னொன்னு என்ன பயம்ன்னா, பாஜக ஜேடியுடைய ஆட்களை வாங்கிருவாங்களா அப்படின்னு. உடனே கேள்வி எழும். அதெல்லாம் கூட்டணி தர்மம். அதெல்லாம் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாஜக மீதான நல்ல எண்ணம் இருக்கக்கூடிய, நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க. ஒரு சின்ன உதாரணமும் இருக்கு. அசாம் மாநிலத்தில ஜேடியுடைய ஒரு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அப்ப ஜேடியுவும், பாஜகவும் கூட்டணியில இருந்தாங்க. 6 பேருமே கூட்டணியில் இருந்தாலும் கூட பாஜகல போய் சேர்ந்துட்டாங்க. அ நிதிஷ்குமாரால எந்த அப்பதான் அவருக்கு பயங்கர கடுப்பே ஆச்சு. இப்ப கூடவே இருக்கிற நேத்து சாயந்திரம் டின்னர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். காலையில பார்த்தா என் ஆட்கள் 6 பேர் உன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டு அப்படின்றது தான். அந்த கோவம் தான் அவருக்கு வந்து இந்தியா கூட்டணி அது இதுன்னு எல்லாமே கொண்டு வரதுக்கான அடிப்படை காரணமா இருந்தது. அதனால நாளைக்கே ஒரு வேள அ ம ஜேடியு கடுமையான அடி வாங்கி ஓரளவுக்கு அப்பர் ஹேண்ட் பிஜேபிக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே நினைப்பாங்க. மத்தியில ஆட்சிய கவுத்து விட்டுருவாருன்னு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. எம் எம் எம்எல்ஏக்கள் வந்தாங்க. எம்பிங்க வரமாட்டாங்களா? இப்போ ஜித்தன் ராம் மஞ்சி கிட்ட நம்பி குடுத்துட்டு போனாரு. நான் கட்சிய போய் வளர்க்கப் போறேன். ஆட்சிய நீ நிதிஷ்குமார். பார்த்துக்கப்பான்னு ஜித்தன் ராம் மஞ்சி கிட்ட நிதிஷ்குமார் தான் குடுத்துட்டு போனாரு. எவ்வளவு நாள் தாங்குச்சு? நீங்க சம்பாய் சோரன் எடுத்துக்கோங்க. ஹேமந்த் சோரன், சிபு சோரனுடைய ஒரு வலதுகரம். சிங்கம் ஆஃப் ஜார்க்கண்ட்ன்னுவாங்க அவர. இன்னைக்கு எங்க இருக்கிறாரு ஜம்பாய் சோரன்? என்ன பண்ணாரு ஜம்பாய் சோரன்? யார் போட்ட கேஸ்ல ஹேமந்த் சோரன் உள்ள போனாரு? ஸோ இது இப்ப பிஜேபில தான் சேர்ந்தாரு. இப்ப பிஜேபில அவருக்கு இடம் கிடைக்கலன்றப்போ சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாங்க. நிதிஷ்குமார் நல்லா இருந்துச்சாப்பா? சூப்பரா இருந்துச்சா? யானை மேல சவாரி நல்லா இருந்துச்சா? போதும் இறங்கு. அதுதான் கணக்கு. பட் ஆஃப் கோர்ஸ் அதுக்கு போகவும் செய்வாங்க. அந்த மசில் அ பவர்ன்றது ம். அந்த மசில் பவர் அப்படின்றது அதிகமா இருக்கும் பொழுது, எல்லா இடத்து
இன்னைக்கு பிரஸ் மீட்ல செங்கோட்டையன் என்ன சொன்னாரு? பிஜேபி லீடர்ஸ டெல்லில போய் பார்த்தேன். அவங்க தான் அதிமுகவ ஒருங்கிணைங்கன்னாங்கன்னு சொன்னாரு. பார்த்தா இல்லவே இல்லன்னு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு? அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லன்றாங்க. இவ்வளவு நாள் அத சொல்லவே இல்லையே. சோ பிஜேபி அவரும் எந்த சொல்ல, இவங்களும் சொல்ல. யார் சொல்லல? செங்கோட்டையனும் சொல்ல. இந்த மாரி என்ன இணைக்க சொல்றது, இவரே தானா வந்து எல்லாரையும் ஒன்றிணைக்கிறேன் அப்டின்லாம் பேசினாரு. ஆனா ஆ பிஜேபி சொல்லி தான் நான் இத பண்றேன்னு அவரும் சொல்லல. அவர அதான். இயக்கிட்டு இருந்தது பிஜேபி தான் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். ஒரு ஆமா. ஒப்புதல் வாக்குமூலம் தான் அது. சோ அதனால பட் அந்த இதுல எக்ஸ்டெண்ட்க்கு எவ்வளவு வேணாலும் எக்ஸ்டெண்ட்க்கு போவாங்க பிஜேபி. இந்த தேர்தல்ல ஒரு முக்கியமான ஃபேக்டர். அதாவது பிரசாந்த் கிஷோர் ஃபேக்டர் என்ன அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டுக்குலாம் வந்தாரு. டிவிகேக்கு நான் ஆலோசனை சொல்லப் போறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இல்ல, இல்ல நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீகார்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு அவரு திரும்பி போயிட்டாரு. அப்போ பிரசாந்த் கிஷோருடைய ஃபேக்டர் அப்படின்னு ஆரம்ப கட்டத்துல பயங்கரமா பேசப்பட்ட ஒரு விஷயம். தற்போது அதே அளவுல தேர்தல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? பேசுறாங்களா? அல்லது அந்த தாக்கம் என்பது இருக்குமா? இல்ல நீங்க ஒ ஒரு 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 10, 15 வருடம் வந்து நீங்க ஒருத்தர் கூட பயணம் பண்றீங்க. திடீர்னு விலகுறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அவங்க மேல ஏதோ ஒரு பாசம் இருக்கும்ல. அவங்களுக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னா, உங்களையே அறியாம, ச்சே! நம்ம 15 வருஷம் அவன் கூட இருந்தோம். ஏதோ சின்ன ஒரு மனஸ்தாபம் வெளிய வந்துட்டோம். அவன் கஷ்டப்படுறான். நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்ன்னு தோணும்ல உங்களுக்கு. நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஏன்னா, பிரசாந்த் கிஷோருடைய அரசியல் வாழ்வு அப்படின்றது தொடங்குனது பாஜக கிட்ட. அது கிட்டத்தட்ட உச்சத்துக்கு போனது வந்து ஜேடியு கிட்ட, நிதிஷ்குமார் கிட்ட. எப்படி ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவரான தேஜஸ்வி யாதவ கூடவே வச்சிருக்கிறாரோ, அதே மாரி தான் ஒரு கட்டத்தில கட்சியில இணைச்சு அமைச்சர் அதிகாரத்துக்கு ஈக்குவலா வந்து பிரசாந்த் கிஷோர வந்து கூடவே வச்சிருந்தாரு நிதிஷ்குமார். ஸோ, இப்ப அந்த பாசம் அப்படின்றது இருக்கும். இப்ப நீங்க ஸ்பாய்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எல்லா எலக்ஷன்லயுமே ஸ்பாய்லர்ஸ் அப்படின்னுவாங்க. இந்த எலக்ஷன்ல விஜய ஸ்பாய்லர்ன்னு சொல்றாங்க. அவர் ஸ்பாய்லரா என்னவான்னுலாம் தெரியல. அது பின்னாடி வரலாம். ஆனா இந்த எலக்ஷன பொறுத்தவரைக்கும் பிரசாந்த் கிஷோர் பயங்கரமான ஸ்பாய்லரா இருக்காரு. ஏன் சொல்றேன்னா, ஆஃப் கோர்ஸ் பாஜக முஸ்லிம் கேண்டிடேட்ஸ நிறுத்த மாட்டாங்க. அவரு சொல்ட்டாரு. அமித்ஷாவே சொல்ட்டாரு. எங்களுக்கு அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. நாங்க அவங்கள நிறுத்த மாட்டோம் அப்படின்ற மாரியான ஒரு ஸ்டேட்மென்ட்ட அவர் குடுத்துட்டாரு. ஆஃப் கோர்ஸ் அப்படிதான் குடுத்தாருன்னு நெனைக்கிறேன். ஹிந்தியில இருக்கு. அதுதான் அர்த்தம்னு நெனைக்கிறேன். ஆனா ஜேடியுவ ஆர்ஜேடிய பொறுத்தவரைக்கும் பீகார் மாநிலத்துடைய அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டுன்னா 2 தான். ஒண்ணு யாதவர்ஸ்து. ஆஃப் கோர்ஸ் தெரியும். ஒரு 14லருந்து 16, 17% வோட் பேங்க். அடுத்ததா இஸ்லாமியர்களுடைய வோட் பேங்க் கிட்டத்தட்ட அதே தான். இவங்க 2 பேருமே கன்சாலிடேட்டா எப்பவுமே ஆர்ஜேடிக்கு போடுவாங்க. லாலு பிரசாத் யாதவ் மேல அவங்களுக்கான ஒரு ஒரு கன்சர்ன் ஒரு அது அந்த ஒரு கனிவு இருக்கு அப்படின்றதுனால போடுவாங்க. இப்போ பீகார பொறுத்தவரைக்கும் 25லருந்து 30 சீட்டுகள் வந்து அந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஒரு பெரும்பாலான ஒரு குறிப்பிட்ட பகுதிகள்லன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எல்லா இடங்கள்லயுமே எலக்ஷன் அனவுன்ஸ் பண்ற வர்றதுக்கு முன்னாடியே ஜன்ஸ்வராஜ் கட்சி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு, இவங்களெல்லாம் வந்து நிறுத்துனா ஓட்டு பிரியும் அப்படின்னு சூப்பரா சாலிடா போய் இஸ்லாமிய கேண்டிடேட்ஸா வந்து பார்த்து பார்த்து நிறுத்துனாரு. அடுத்தது காங்கிரஸ் உடைய ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்பர் கேஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க. அதே மாரி இடத்துல அவர் என்ன அவரு டைரக்ட்டா சொல்லல. பட் அவர் சொல்லக்கூடியவங்கலாம், இவரு பிராமணன். ஆ இவரு வந்து உயர் ஜாதி வகுப்பை சேர்ந்த ஆள். அவருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு. அந்த கேஸ்ட் ஓட் ஆஃப் கோர்ஸ் அது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். ஸோ இந்த மாரியான ஒரு கேம்பெயினிங் வந்து அவங்க பண்ணாங்க. ஆனா எங்கேயுமே அவங்க டச் பண்ணாதது, பாஜகவுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டாவும், ஜேடியூக்கு ஸ்ட்ராங் ஹோல்டாவும் இருக்கக்கூடிய ஓபிசி செக்டார்ஸ வந்து அவங்க பெருசா டச் பண்ணிக்கல. ஸோ ஓ அந்த ஆர்ஜேடிக்கு ஓட்ட அந்த ஓட் கன்சாலிடேட் ஆவணும். அதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்துறக்கூடாது அப்டின்ற வரக்கூடாது. ஒரு அட் த ஆ. சேம் டைம் ஆர்ஜேடிக்கு ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கக்கூடிய இடத்துல பிரிக்கணும். ஓட்ட பிரிக்கணும் அப்டின்றதுக்காக ரொம்ப பார்த்து, பார்த்து பண்ணியிருக்கிறாரு. ஆஃப் கோர்ஸ் அவர் போட்டியிடலன்றப்பவே கேப்டனே வந்து கப்பல விட்டு இறங்கிட்டாருன்னா, கப்பல யார் ஓட்டுவாங்க? ஃபர்ஸ்ட் எலக்ஷன். அ தமிழ்நாட்டுல இப்படியான அட்வைஸ வந்து யாருக்காவது குடுக்க போறாரான்னு தெரியல. ஒரு வேள பீகார் எலக்ஷன முடிச்சுட்டு வந்துட்டு. ஆனா பீகார்ல அத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. சோ அப்ப எப்படி இருக்கும்? அதுதான். சோ அவங்களுக்கு ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்ல. தோத்தா பரவால்ல. ஆனா என் ஆள் தோக்கக்கூடாது. அப்டின்றதுக்காக கச்சிதமா பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஆ கடைசியா எஸ்ஐஆர் உடைய தாக்கம் என்னவாக இருக்கும் இந்த தேர்தல்ல? ஏன்னா, இந்த எஸ்ஐஆர் அப்டின்றது தமிழ்நாட்டிலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அங்க ஒரு 40,00,000 வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்டின்னும்போது, அதோட இம்பாக்ட் வந்து இந்த தேர்தல் களத்துல இருக்கும் இல்லையா? ஒரு குளோஸ் கான்டெஸ்ட் அப்டின்னும்போது, நீங்க சொல்ற மாரி
ஆப்போசிஷனுடைய வாக்குகள் பிரியும் அப்படின்னும்போது ஒரு மார்ஜின் நேரோ ஆகும். அப்போ ம். உங்களுக்கு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. பல பேரால வாக்களிக்க முடியல அல்லது வாக்காளர்களாக இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்களா என்னன்னு தெரியல. அப்போ இதோடைய தாக்கம் என்னவாக இருக்கும்? இல்ல அதுதான். என்னன்னா இது எலக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தா தான். நேத்து ஒரு கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறம் அவ்ளோ பெரிய வோட் காஸ்டிங் அப்படின்றது ஆயிருக்கிறப்போ, ஸோ எஸ்ஐஆர் உடைய தாக்கம் உடனடியாவே உணரப்பட்டுருச்சு. பட் அது எப்படியான தாக்கமா இருக்க போகுது? யாருக்கான விஷயமா? ஏன்னா 65 லேக்ஸ் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலுமே அது நீங்க சொன்ன மாரி தான் யாருக்குமே தெரியாது. யார் அவங்க? எதுக்காக நீக்கப்பட்டாங்க? லாஸ்ட் 2024 எலக்ஷன்ல அவங்க எல்லாருமே வோட் போட்டவங்க. அப்ப யார் அவங்க? இறந்து போனவங்களா? இன்ஃபில்ட்ரஸா அவ்ளோ பேர் இருப்பாங்களா? அப்படி இருக்கிறாங்கன்னா, இந்நேரத்துக்கு கவர்ன்மென்ட்டே ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அவங்க எல்லாரையும் டிடென்ஷன் சென்டருக்கு கொண்டு போயிருக்கணும். யார தான் பண்ணாங்கன்னு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ எலக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தா தான் தெரியும். அது வந்து அ வெளிப்படையா தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல என்ன விஷயம்னா, பீகார்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆஃப் கோர்ஸ் எலக்ஷன் கமிஷனுமே ஒத்துக்கிட்டாங்க. நெறைய எங்களுக்கு வந்து அதுல பிரச்சனைங்க இருந்துச்சு. நாங்க குளறுபடி சரி இருந்துச்சு. ஆ அதுல ஸ்பெசிஃபிக்கா என்னன்னா, பீகார் மாநிலத்தில ஆ முதல்ல மைக்ரன்ட் வோட்டர்ஸ் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு அவங்க போய் எழுதி குடுத்திருக்க முடியாது. ஆஃப் கோர்ஸ் அவங்க தான் எழுதி குடுக்கணும். தமிழ்நாட்டுல என்னன்னா, அப்படி வீட்ல இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் எழுதி குடுக்கலாம். என் என் பையன் வந்து இங்க இருக்கிறான் அப்படின்ற மாரியான விஷயங்கள் சொல்லலாம். அதுக்கு அனுமதிப்பாங்க போல இருக்கு பிஎல்ஓஸ். தமிழ்நாட்டுல மத்த ஊர்கள்ல. பீகார்ல அது பண்ணல. ஸோ எத்தன பேர் விடுபட்டு போனாங்க? அந்த நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுமே இன்னும் முடிவு எடுக்காம இருக்கிறாங்க. என்னன்னா, 2வது ஃபேஸ் எலக்ஷன் நடக்கப் போற அந்த அன்னைக்கு தான், சுப்ரீம் கோர்ட் பீகார்ல எஸ்ஐஆர் கொண்டு வரலாமா? வேணாமான்றத வந்து விசாரிக்கவே போறாங்க. ஜட்ஜ்மென்ட் வரக்குள்ள ஆட்சி அமைச்சு நிதிஷ்குமாரோ, அ ஜ தேஜஸ்வி யாதவோ சிஎம் ஆயிருவாங்க. டெல்லிக்கு வந்து போயிட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் சுப்ரீம் கோர்ட் அப்போ விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்க போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த தாக்கம் நம்ம இப்போ சொல்லவே முடியாது. ரிசல்ட்ஸ் வந்தா தான் தெரியும். பட் ஆனா வோட்டிங் கவுண்ட் ஏறியிருக்கு அப்படின்றப்போ, அதோட இம்பாக்ட் வந்து இம்மீடியட்டா நமக்கு கண்ணு முன்னாடியே தெரியுது. என்னுடைய நிகழ்ச்சியிலும் நான் சொன்னேன். அதாவது இந்த தேர்தல்ல யார் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, எலக்ஷன் கமிஷன் வந்து பண்ணியிருக்கக்கூடிய செட்டிங் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்டின்னா, இத ஒரு ஃபார்மேட்டா அவங்க வந்து இந்தியா முழுவதும் இது பயன்படுத்துறதுக்கு ஈஸி. என்னன்னா, நீங்க வீட்டுக்கு போயி, தெரு தெருவா கால்ல கையில விழுந்து, "ஐயா சாமி ஓட்டு போடுங்கன்னு" கேட்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். வெயில் அடிக்குது, குளிர் அடிக்குது, பொல்யூஷன் இவ்ளோ இருக்கு. பாவம்ல அரசியல்வாதிங்க. இப்படி ஈஸியா பணம் குடுக்கணும், செட்டிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய வேலை. இதுனா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இவங்க ஜெயிக்கணும்னு எலக்ஷன் கமிஷன் ஃபிக்ஸ் பண்றாங்களா? ஓகே அந்த மாரி பண்ணிக்கலாம். ஏன்னா, இப்ப இது நம்ம சர்க்காஸ்டிக்கா சொல்றத விட, உண்மையுமே அப்படிதான் இருக்கு. 2024 எலக்ஷன்ல ஓட்டு போட்டவங்கல்ல 65,00,000 பேரு இந்த இதுக்கு இல்ல. அப்போ என்ன அர்த்தம்? அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? ஒரு தவறான வோட்டர்ஸ கூட நாங்க வந்து அலோவ் பண்ண மாட்டோம்ன்றாங்க. சார் 2024ல அலோவ் பண்ணியிருக்கீங்க சார். இப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்துல 2,00,000 பேர எடுத்துக்குவோம். நம்ம 65,00,000 பேர்லாம் வேணாம். ஒரு 2,00,000 பேர வந்து நாங்க அதுக்குள்ள 2,00,000 பேர் செத்து போயிருப்பாங்களா? எனக்கு எனக்கு புரியல. இங்க எப்படி இத பண்ண போறாங்க? இதுக்கான பதிலே யாருமே சொல்லவே மாட்டேன்றாங்க. யார் அந்த 65,00,000 பேர்? சரிங்க 65,00,000 பேர்ல பாதி எடுத்துக்கோங்களேன். 32,00,000 பேர். யார் அவங்க? இந்தியாவுல இருக்கக்கூடிய பெரிய மாநிலங்கள் நெறைய மாநிலங்களுடைய மக்கள் தொகையே அவ்வளோதான் இருக்கும். பெரிய நகரங்களுடைய மக்கள் தொகையே அவ்வளோதான் இருக்கும். அத்திப்பட்டி மாரி ஆயிப்போச்சு அப்போ. எனக்கு தெரியல. எனக்கு எனக்கு சீரியஸாவே புரியல எனக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க எனக்கு கூட நீங்க சொல்லலாம். எனக்கு இல்ல நான் மண்டைய யாருக்குமே உடைச்சு புரியல அப்டின்றத நானும் பல பேர்ட்ட அரசியல்வாதிகள்ட்டலாம் பேசிட்டு இருக்கேன். எல்லார்ட்டயும் கேட்டுருக்கேன். ஒண்ணு சொல்றாங்க, "சார் யாருக்கும் இந்த எஸ்ஐஆர் எப்படி பண்ண போறாங்க? என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல." அ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, அந்த ஃபார்ம் குடுக்குறாங்க இல்லையா? அந்த ஃபார்மே பார்த்தீங்கன்னா, அது யுஎஸ் விசா ஃபார்ம் மாதிரி இருக்கு. யுகேக்கு ம், விசாக்கு போனா ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுவாங்களோ, அந்த மாரி காம்ப்ளிகேட்டடா அந்த ஃபார்ம் இருக்கு. ஒரு போர்ஷன் ஆஃப் த ஃபார்ம் இருக்கு அப்டின்றாங்க. மேபி ம். பார்ப்போம் என்ன நடக்கிறது. பீகார் அ தேர்தல் களம், பீகாருடைய அவுட்கம் என்னவாக இருக்கும் அப்டின்றதெல்லாம் வந்து அ எல்லா கட்சிகளும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, அதுல 2, 3 முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒண்ணு அங்க பிஜேபியோட கை ஓங்க போகிறதா? 2வது எஸ்ஐஆர் உடைய தாக்கம் என்ன? 3வது பீகார்ல ஒரு சலசலப்பு அப்டின்னா, அது ஒன்றிய அரசையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்டின்னும்போது, இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்களாக மாறி இருக்கிறது. உங்களுடைய நேரத்துக்கு நான் வந்து ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்த
எங்களுக்காக கொஞ்சம் வழங்கி இந்த விஷயங்கள்லாம் பேசினதுக்காக ரொம்ப நன்றி நிரஞ்சன். நன்றி.